வணக்கம். நான் டாக்டர் அசோக் குமார், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் ரயிலா ஹாஸ்பிட்டல், சென்னை. சமீப காலத்தில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம் பண்ணுறவங்களில் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கார்டியாக் அரெஸ்டோ அதிகமாகுதுங்கிற ஒரு டிஸ்கஷனோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ ஓடிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் அது அழகாக இன்க்ரீஸ் ஆகிட்டு ரொம்ப ப்ரிவலண்ட்டாக ரொம்ப கான்சியஸாக எல்லாருக்கும் தெரிய வருது. எக்ஸசைஸ், உடற்பயிற்சின்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஹார்ட் ஹெல்த்துக்கோ ஓவரால் ஜென்ரல் ஹெல்த்துக்கோ நல்லது. பட் அது எந்த வகையில் பண்ணணும், ஒரு சூப்பர்வைஸ்டாக ஒரு ப்ராப்பரான சேனலில் அளவு தாண்டாமல், அளவுங்கிறது இண்டிவிஜுவல் கஸ்டமைஸ்டாக இருக்கும். சடனாக ஒரே நேரத்தில் திடீர்னு சூப்பர்மேன் மாதிரி அளவு தாண்டி எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் ஹெல்தி. கிராஜுவலாக இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 minutes per day எவ்ரிடே, ஆல்மோஸ்ட் 5 days a week, அட்லீஸ்ட் 5 days a week பண்ணுறது கண்டிப்பாக ஹார்ட் ஹெல்த்துக்கும் ஜென்ரல் ஹெல்த்துக்கும் நல்லது. பட் எக்ஸசைஸ் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கார்டியாக் அரெஸ்ட்டுக்கோ எப்போ ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஏற்கனவே அண்டர்லைன் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும். ஏற்கனவே அட்டாக் ஒரு பைபாஸ் சர்ஜரியோ இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணியிருக்கலாம். அவங்கள மோர் சூப்பர்வைஸ்டாக எக்ஸசைஸ் ஆரம்பிச்சு, முடிஞ்சா ப்ரொவிஷன் இருந்தால் பிசியோதெரபிஸ்ட் மூலியமா எக்ஸசைஸ் ஆரம்பிச்சு சூப்பர்விஷன்ல எக்ஸசைஸ் பண்றது நல்லது. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த டைம்ல சூப்பர்வைஸ்டா எக்ஸசைஸ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அந்த லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைஸை கிராஜுவலா மெயின்டைன் பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்கும். பட் அதை தாண்டி பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் திருப்பியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். செகண்ட் அட்டாக், தேர்ட் அட்டாக் வரும்போது அது கார்டியாக் அரெஸ்டா மாறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கும். ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இல்லாம ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி கூட சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அன்கண்ட்ரோல்டா ரத்த கொதிப்பு இருக்கிறது, ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம சுகர் சக்கரை வியாதி இருக்கிறது, ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க, அவங்களும் எக்ஸசைஸ் சூப்பர்வைஸ்டா கார்டடா பண்றது கண்டிப்பா அட்வைசபிள். இவங்களையுமே கூட அன்சூப்பர்வைஸ்டா அன்கண்டிஷன்ட் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணினா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ இல்லை கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஹார்ட் சர்வைவலுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய வெசல்ஸ் ஒரு 3 பைப்லைன்ஸ் இருக்கும். அந்த 3 பைப்லைன்ஸ்ல அடப்பு கம்ப்ளீட்டா ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த அடப்பு வெடிஞ்சு கம்ப்ளீட்டா பிளாக் ஆகிற சான்சஸ் இருக்கும். அப்போ ஒரு பகுதி ஹார்ட் கம்ப்ளீட்டா கண்ட்ராக்ட் ஆகாம இருக்கும், மீதி பகுதி ஹார்ட் மட்டும் கண்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்போ நெஞ்சு வலி வரும், மூச்சு திணறல் வரும். இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான நெசசிட்டி இருக்கு. இல்லாட்டா அது கம்ப்ளீட்டா கார்டியாக் அரெஸ்ட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுதான் ஹார்ட் அட்டாக். இப்போ கார்டியாக் அரெஸ்ட் எப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது கார்டியாக் அரெஸ்ட் பல காரணத்தால வரலாம். ஹார்ட் அட்டாக் ஒரு முக்கியமான காரணம், இல்ல ரொம்ப காமனான காரணம். கார்டியாக் அரெஸ்ட்னா என்னன்னா, ஹார்ட் கம்ப்ளீட்டா கண்ட்ராக்ட் பண்றது, அடிக்கிறது, நிக்கிறது. அது ஒரு 2-3 minutes தாண்டி கம்ப்ளீட்டா நின்றுச்சுன்னா உயிருக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 minutesல காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ப்ரொவைடட் இமீடியட்டா இன்டர்வென் பண்ணி. பட் கம்ப்ளீட்டா ஹார்ட் பம்பிங் நிக்கிறது தான் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். இது ஹார்ட் அட்டாக் இல்லாம மற்ற பல காரணத்தாலையும் வரலாம். சில பேருக்கு கன்ஜெனிட்டல் தொடக்கத்துல இருந்தே சில ரிதம் அப்னார்மாலிட்டிஸ் இருக்கலாம், அரித்மியான்னு அப்படின்னு சொல்லுவோம். அவங்களையும் ஹார்ட் அட்டாக் வரலாம். கிரானிக்கா இன்னொரு பிரச்சனை இருக்கும், ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஹார்ட் பம்பிங் ரொம்ப காலத்துக்கும் கம்மியா இருக்கும், அவங்களையும் ஹார்ட் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்களையும் கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஸோ பட் முக்கியமான காரணம், ரொம்ப காமனான காரணம் ஹார்ட் கார்டியாக் அரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட், அதுலயுமே மேசிவ் ஹார்ட் அட்டாக் தான். ரொம்ப பலத்தான ஹார்ட் அட்டாக் வரதால திடீர்னு ஹார்ட் கம்ப்ளீட்டா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதனாலதான் பாக்குறோம், திடீர்னு தூக்கத்திலே இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் கார்டியாக் அரெஸ்ட் தான். ஸோ ஹார்ட் அட்டாக் ஒரு காமன் காரணம். பட் கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது கம்ப்ளீட்டா ஹார்ட் நிக்கிறது தான் கார்டியாக் அரெஸ்ட். எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு பிபி இருக்கிறவங்கள எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபி டைனமிக் வேரியபிள். ஒரே நாள்ல நம்ம நிலைமையை பொறுத்து, நம்ம எமோஷனல் நிலைமை, சைக்கலாஜிக்கல் நிலைமை, இல்லை பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ற நிலைமை, பிசிக்கல் கண்டிஷனிங் நிலைமையை பொறுத்துட்டு இன்ட்ராடே வேரியேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர் இருக்கும். பிபி 120 சில நேரம் இருக்கலாம், அவங்களுக்கு 180 மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ எந்த ப்ரெஷருங்கிறத விட எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ், எந்த மாதிரியான பீப்புள் எந்த லெவல் ஆஃப் பிளட் ப்ரெஷர்ல எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காலமா ரத்த கொதிப்பு இருக்கிறவங்கள பிளட் ப்ரெஷர் ஈஸியா மருந்தால கண்ட்ரோல் பண்ணாலும் ஈஸியா சின்ன கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாலே பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஷூட் ஆகிற சான்சஸ் இருக்கும். இல்ல ரொம்ப காலமா குறிப்பா அன்கண்ட்ரோல்டா பிளட் ப்ரெஷர் இருக்கவங்கள பிளட் ப்ரெஷர் நம்ம பார்க்கும்போது நார்மலா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும்போது பிளட் ப்ரெஷர் பார்த்தாலும் நார்மலா தெரியும். பட்
சின்ன லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அளவு தாண்டி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை எக்ஸசைஸ் இன்டியூஸ் ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க குறிப்பா ரொம்ப காலமா அன்கண்ட்ரோலா இருந்து ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்க வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் இருக்கும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா சூப்பர்விஷன் எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு கூடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு தென் அதுக்கேற்ற மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைஸை மாறுறது இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது கிராஜுவலா சேஞ்ச் பண்ணிக்கிறது அட்வைசபிள். அதுக்கு உண்டான டெஸ்ட் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவோம். ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணும்போது கிராஜுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக நடக்க வைக்கும், தென் நடக்க வைக்கிற ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவோம், தென் நடக்க வைக்கிற ஸ்பீட் அதுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். இந்த ட்ரெட்மில் பண்ணும்போது பிளட் ப்ரெஷரும் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்கும்போது நார்மலாக இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் என்னன்னு பார்ப்போம். அவங்கள சின்ன லெவல் ஆஃப் எக்ஸசைஸ்லேயே வந்து பிளட் ப்ரெஷர் கூடுதா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப காலமாக அன்கண்ட்ரோல்டாக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, இல்ல ஒபீஸா இருக்கிறவங்க, இல்ல சக்கரை வியாதி இருக்கிறவங்க, முன்னாடியே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே வந்து ட்ரெட்மில் பண்ணிட்டு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்ல அவங்க எக்ஸசைஸ்க்கு ஏற்றவங்க எப்படி பிளட் ப்ரெஷர் மாறுதுன்றதை அப்சர்வ் பண்ணிட்டு அது அவங்க எக்ஸசைஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜிம்ல சூப்பர்வைஸ்டா அந்த லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைஸ் பண்றது கண்டிப்பா அட்வைசபிள். ஸோ ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருக்குமா, எனக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஹார்ட் அட்டாக் வந்து இந்த ஹார்ட் வரது வந்து ஹார்ட்ல ரத்த குழாய்கள்ல அடப்பு செய்யறதால வரும். அந்த அடப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஸ்ட்ரெஸ்ஸோ வேற ஏதாச்சும் உள்ள நோயாளியோ வந்து ட்ரிகர் ஆயிட்டு அது வெடிஞ்சு கம்ப்ளீட்டா பிளட் கிளாட் ஆயிட்டு அட்டாக்கா மாறும். பட் இந்த அடப்பு வந்து ஒரு நாள் 2 நாள்ல ஃபார்ம் ஆகுது, சில மாதங்கள் இல்ல வருஷங்கள்லாம் கிராஜுவலா ஃபார்ம் ஆகுது. இந்த அடப்பு ஃபார்ம் ஆகுறதுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது. ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, வெயிட் அதிகமா இருக்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவா இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் ஸ்மோக் பண்றது, இந்த மாதிரி அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து இந்த கொலஸ்ட்ரால் டிபாசிஷன் இந்த அடப்பு ஃபார்ம் ஆகுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். பட் இந்த அடப்பு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும்போது ஒரு அளவு தாண்டி அடப்பு வரும்போது ஈவன் பிஃபோர் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடியே கூட ஓரளவுக்கு சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். அது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா முன்னாடி நான் ரெண்டு மாடியெல்லாம் ஈஸியா ஏறுவேன். இப்போ ஒரு மாசமா 2 மாசமா எனக்கு ஒரு மாடி ஏறும்போதே வந்து நெஞ்சில் அழுத்துற மாதிரியா இருக்கு, கொஞ்சம் மூச்சு திணறல் அதிகமா வருது, இல்ல இப்போ ஒரு மாடி ஏறினாலே எனக்கு வேர்த்து கொட்டுது, ஒரு மாடி ஏறும்போதே எனக்கு பல்லு எல்லாம் பிடிக்குது, இங்க அழுத்துற மாதிரியா இருக்கு. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருக்கிற லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டியில இப்போ அதை பண்ண முடியாத அளவுக்கு நம்மள நிறுத்துற மாதிரியா சிம்டம்ஸ் இருக்கும். பட் இதே சிம்டம் வந்து அட்டாக்கா மாறும்போது எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாம சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது நெஞ்சு அழுத்துற மாதிரியா இருக்கும். இந்த அழுத்துறது வந்து தாடையில இருந்து தொப்புள் வர எங்க வேணாலும் இந்த வலி இருக்கலாம். இந்த வலி மட்டுமா இருக்கும், வலி மட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வலியும் இருக்கலாம், மூச்சு திணறலும் இருக்கலாம், இல்ல ஸ்வெட்டிங்ஸ் வரலாம்.